ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் இது நம்ம சேனலில் 34வது சாப்டர் சிங்கிள் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஆமாம், நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த வகையில் இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், சிங்கிள் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அண்ட் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல கேண்டல்ஸ்டிக்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, சார்ட் எத்தனை வகை இருக்கு, நம்ம எந்த மாதிரியான சார்ட்டை வந்து யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோல நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம பாஸ் பண்ணிட்டு சேனலுடைய பேஜுக்கு போயிட்டு எல்லா வீடியோஸும் ஒரு கிளாஸ் வந்து பாருங்க. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணா மட்டுமே நீங்க நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா வர முடியும். ஸோ நம்ம கிட்ட 100+ கோர்சஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணா கூட புரியாம போயிடும். ஓகே, இது சாப்டர் 34th, 100 சாப்டர்ஸ்ல. ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிள் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், இதுலயே அர்த்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னா என்னன்னு எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு கேண்டல்ஸ்டிக்ஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு கேண்டில் வந்து இது அப்படின்னா இதோடைய ஹை இது லோவா இருக்கும். இது வந்து கிரீன் கலர், அதாவது புல்லிஷ் கேண்டிலா இருந்தா, பீரிஷ் கேண்டிலா இருந்தது அப்படின்னா இது ஹையாகவும் இது லோவாகவும் இருக்கும். அதாவது இது வந்து க்ளோஸ் பிரைஸ், இது ஓபன் பிரைஸ். இதுல ஹைல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பிரைஸ், இது ஓபன் பிரைஸ். ஓகேங்களா, இதுதான் கேண்டலோடைய ஒரு கேரக்டர். அதாவது புல்லிஷா இருந்ததுன்னா கிரீன் கலர்ல இருக்கும், நெகட்டிவ் அதாவது பீரிஷா இருந்ததுன்னா ரெட் கலர்ல வந்து இருக்கும். ஸோ இது கலர் கூட நம்ம மாத்தி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கிரீன் அண்ட் ரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டிமாண்ட் எவ்வளோ, நம்மளுடைய ஹை, அந்த கேண்டலுடைய ஹை எவ்வளோ, அதோடைய பிரைஸ் எவ்வளோ, அதை பொறுத்து தான் இந்த கேண்டலுடைய ஸ்ட்ரக்சரே வந்து இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்கு வந்து 100 ரூபாய் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயில ஓப்பன் ஆயிருக்கு, புல்லிஷ் கேண்டில் சொல்றேன். 100 ரூபாயில ஓப்பன் ஆயிருக்கு, 110 க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து கேண்டலுடைய பாடி. ஆனா 115 ரூபா வரைக்கும் ஹை போயிருந்தது அப்படின்னா அது வால்டாலிட்டி. இது வந்து விக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேண்டலுடைய விக். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஏன் கணக்குல எடுத்துக்கணும், வால்டாலிட்டி, அதாவது பங்கு வந்து எந்த அளவுக்கு போக முடிஞ்சது, அதாவது எந்த அளவுக்கு வாங்க ரெடியா இருந்தாங்க, கடைசியில ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றத டிட்டர்மின் பண்றதுக்காக தான் இந்த விக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ட்ரேடர்ஸ் வந்து 100 ரூபாயில ஆரம்பிச்ச பங்கு 115 வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியர் சொல்ல வந்ததுக்கு அப்புறம் 110 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் 10% உயர்ந்திருக்கு. ஆனா வால்டாலிட்டி 5% அதிகமா போயிருந்திருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து விக். ஸோ இந்த ஏரியா, அந்த விக்கோட ஹை ஏரியா வந்தோடனே பியர்ஸ் வந்து மார்க்கெட், இடத்துல மார்க்கெட் நம்ம எடுக்க வேண்டாம், சரி பியர்ஸ் எடுக்க வேண்டாம், மார்க்கெட்னு எடுத்துப்போம். மார்க்கெட் வந்து 115 ரூபா இதோட விலை கிடையாது, இதோட விலை 110 தான். ஸோ 115 110 குறைக்கிறேன்னு அந்த க்ளோசிங் பீரியட் அப்போ 110 வந்துருச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி தான். இதுவே பேரிஸ் கேண்டில்ல என்ன, ஓகேங்களா, இது வந்து பாசிட்டிவ் கேண்டிலையும் வரும், நெகட்டிவ் கேண்டிலையும் வரும். சம்டைம்ஸ் வந்து பீரிஷ் கேண்டில்ல எந்த அளவுக்கு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில ஓப்பன் ஆயிருக்கும், 90 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அந்த பங்கு 85 ரூபா வரைக்கும் லோ போயிருக்கும். சரிங்களா, 85 ரூபா வரைக்கும் இறங்கின பங்கு 90 ரூபாயில க்ளோஸ் ஆகும் போது நமக்கு இந்த இடப்பட்ட தூரம் வந்து கீழே விக் வரும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸோடைய சப்போர்ட் ஏரியா 85 வந்தோடனே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் இதோடைய வேல்யூ 85 ரூபா வரைக்கும் இறங்க வேண்டாம், 90 ரூபா தான் டிரைவ் பண்ணிருக்கு அந்த மாதிரி நேரத்துல, அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்டுல. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் ஒரு கேண்டலுடைய பாடி உருவாக்கப்படுது. ஸோ அந்த வகையில இதுல சில கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதாவது மார்போசோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேமர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேண்டல்ஸ்டிக்ஸ் எல்லாம் எமோஷன்ஸை வந்து நமக்கு அப்படியே காமிக்குது. அண்ட் மோர் ஓவர் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்ற பேட்டர்ன் மாதிரி நிறைய இடத்துல ஹேமர் வரும்போது ஸ்டாக் வந்து ரீபவுண்ட் ஆகியிருக்கு. மார்போஸ் என்ற பங்கு கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வரும்போது ரீபவுண்ட் ஆகிருக்கு.
கிரேஸ்டன் டோஜின்னு வர பங்கு அந்த கேண்டில் வரும்போது அது டவுன் கீழே விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேமர் பேட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ், ஹேமர் எந்த இடத்துல வருதுன்றதை பொறுத்து தான் இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு நமக்கு தெரியும். இப்போ ஹேமர் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியால வந்ததுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியால இருந்து ரீபவுண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுவே மேல ரெசிஸ்டன்ட்ல வந்தது அப்படின்னா அது வந்து ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கேண்டில். ஸோ அந்த தொங்கிட்டு இருக்க கேண்டில் எப்ப வேணா கீழே விலகலாம் அப்படின்றத குறிக்கும். ஸோ எதன் அடிப்படையில சப்போர்ட் ஏரியால வந்தா இது பாசிட்டிவ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கீழே விழுகும் போது ஒரு சப்போர்ட் ஏரியா வருது. சரிங்களா? இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா வச்சுக்கோங்களேன். இதை டச் பண்ண உடனே நிறைய பையர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. இந்த நேரத்துல அடடா இந்த ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா நமக்கு லக் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க இந்த இடத்துல வந்து வாங்குவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸோடைய ஏரியான்னு ஒன்று இருக்கு. அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸை தாண்டி ஃபிபோனசின்னு ஒரு லெவல் வந்து இருக்கு. இந்த ஃபிபோனசில வந்து கோல்டன் ரேஷியோ இல்லை மற்ற ரேஷியோங்கள் இருக்கு. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா மீன் மீடியன் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய சாப்டர் தெரியும். ஸோ இந்த சாப்டர்லாம் நம்ம பிகினர்ஸ் கற்றுக்க முடியாது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் கற்றுக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இதனால நம்ம சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேமர் பேட்டர்ன் வந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஏதோ ஒரு மீன் மீடியன் மோடோ இல்லை ஒரு ஃபிபோனசி லைனோ இருக்குன்னு நம்ம அஷ்யூம் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் பையர்ஸ் வந்து வாங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாயில ஓப்பன் ஆன பங்குன்னு வச்சுக்கோங்க. 85 ரூபா வரைக்கும் சரிஞ்சிருச்சு. அதாவது 15% வந்து கீழே விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா மார்க்கெட் முடியும் போது பார்க்கும்போது இந்த அளவுக்கு சரிஞ்சது இல்லையா? சரிஞ்சது வந்து மேல போயிட்டு 105 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஹேமர் பேட்டர்ன். இந்த ஹேமர் பேட்டர்னுடைய பாடி விக்கை விட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு சின்னதா இருக்கும். சரிங்களா? ஸோ 3 மடங்கு சின்னதாகவும் பாடி வந்து 1 மடங்கு பெருசா இருக்கும்போது 3ல 1 மடங்கு பெருசா இருக்கும்போது இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹேமர் பேட்டர்னா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 105 ரூபா வரைக்கும் போயிங்கன்னா 5%. பட் இந்த 5% நம்ம பார்க்க கூடாது. பையர்ஸ் வந்து 85 ரூபா வரைக்கும் சரிஞ்சு, அதாவது 15% சரிஞ்ச ஒரு பங்கை 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து அங்கிருந்து 105 ரூபாய பாசிட்டிவா மாத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வல்டாலிட்டி கிட்டத்தட்ட 20% இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னலிங். இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்றது இந்த ஹேமர் பேட்டர்ன். அண்ட் தென் அதே நேரத்துல என்னதான் சப்போர்ட் ஏரியால இந்த பங்கு வந்தாலும் சரி, ஹேமர் வந்தாலும் ஹேமர் கூட ஒரு கிரீன் கலர் பாடி வந்ததுன்னா இது கன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஏன் ரெசிஸ்டன்ட் ஏரியால வரும்போது நெகட்டிவா பார்க்கப்படுதுன்னு சொல்றேன். நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த மாதிரி தான் வரும். இது வந்து எய்தர் கிரீனாவும் இருக்கலாம், ரெட்டாவும் இருக்கலாம். பட் எப்படி வந்தாலும் இது வந்து நெகட்டிவான கேண்டில். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா 105 ரூபாயில ஓப்பன் ஆயிருக்கும். சேம் கேஸ்ன்னு வச்சுக்கலாம். 105 ரூபாயில ஓப்பன் ஆயிருக்கும். 85 ரூபாய் வரைக்கும் சரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனா மார்க்கெட் முடியும் போது 100 ரூபாயில வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே, ஓப்பன் ஆகும்போது 105ல ஓப்பன் ஆகி 85 ரூபா வரைக்கும் வந்துட்டு 100 ரூபாயில க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கேண்டலுடைய பாடியை விட 3 மடங்கு பெருசா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஹேமர் பேட்டர்ன். அந்த ஹேமர் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா தொங்கிக்கிட்டு ஒரு சுத்தியல், அதாவது ஹேங்கிங் மேன். இந்த ஹேங்கிங் மேன் பக்கத்துல ஒரு பீரிஷான கேண்டில் வந்ததுன்னா இது வந்து டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து பிரைஸ் கீழே விலக சான்சஸ் அதிகமா இருக்கு. நிறைய கேசஸ்ல இதுதான் நடக்கும். சில கேசஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் ஃபேன் பேட்டர்ன் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன கிரீன் கலர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வரும். ஏன் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே சரிய ஆரம்பிக்கும். நீங்க எது வேணா எடுத்து பார்த்துக்கோங்க. ஹேங்கிங் மேன் வந்தது அப்படின்னா ஒன்னு உடனே விழும், இல்ல 1 மாசம் டைம் எடுத்து விடும். நிறைய பேர் பை பண்ணி லாஸ் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இதே மாதிரி ஹேமர் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சப்போர்ட் ஏரியால ஹேமர் எடுக்கும். அதே நேரத்துல சின்ன சின்ன ரெசிஸ்டன்ட் ஏரியால அது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஹேமர் எடுக்கும்போது கவனமா ரிவர்ஸில் வந்து பார்க்குற நாம ரெசிஸ்டன்ட்டை வந்து கூடி சீக்கிரம் விரைவில் எங்கே வருது, அங்கே எந்த மாதிரி கேண்டில் வருதுன்ற பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேமர் பேட்டர்னை பற்றின புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மார்போசா, இப்போ மார்போசாவா யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல கேண்டில். இது பாசிட்டிவ், அதாவது கிரீன் கலர் புல்லிஷ் மார்போசா அப்படின்னா
ஓப்பன் அடியில இருக்கும், க்ளோஸ் மேல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும், ஒரு விக்கு கூட இருக்காது. இந்த அப்பர் சர்க்கியூட் போற ஸ்டாக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஃபுல்லா விக்கே இல்லாம ஃபுல் பாடி கிரீனா, ஃபுல் பாடி ரெட்டா இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா மார்போசோ இது வந்து பெரிய பெரிய ஸ்டாக்ஸ்லயும் வரும். இந்த ஒரு 2%, 3% உயர்ந்த பங்குகளை தினசரி நீங்க அனலிசிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டாக் கூட நீங்க இப்படி பார்க்கலாம். ஸோ இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புல் புல் வந்து ஓவர் கண்ட்ரோலா இருக்காங்க இந்த இடத்துல. புல் தான் டாமினேட் பண்றாங்க, அவங்களை அடிச்சுக்க பியரே கிடையாது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சைன். உதாரணத்துக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இப்படி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அந்த வால்யூம்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மார்போசா வரும். மார்போசா வந்ததுன்னா இங்கிருந்து பங்கு அப்படியே மேலேறும், ரீசன்ட் ஹையை டச் பண்ணும். அந்த ரீசன்ட் ஹை வந்து 50% இருக்கலாம், 80% இருக்கலாம். இந்த மார்போசோ ஒரு கிரீன் கலர்ல மட்டும் வருமானா கிடையாது, ரெட் கலர்ல வரும். ஸோ ரெட் கலர்ல வரும்போது பாத்தீங்கன்னா இது ஓப்பன், இது க்ளோஸ். இது வந்து பியரிஷ் மார்போசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் விக் இருக்காது. ஸோ மார்போசானா என்ன? நோ விக். விக் இல்லாம வந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லா வந்தது அப்படின்னா இது வந்து மார்போசா. மார்போசாவோட இன்னொரு முக்கியமான சிக்னல் என்னன்னா, இந்த இடத்துல பியர்ஸ் எட்டி கூட பார்க்க முடியல, புல்ஸ் தான் டாமினேட்டா இருக்காங்க, 100% புல்ஸ் தான் டாமினேட்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் பை பண்ணியிருக்காங்க, அதைத்தான் மார்போசா குறிக்கிறது. பட் இது நிறைய இடத்துல வந்து ஃபேக்கா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாள்ல 100க்கு 100 பை பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை பார்த்துட்டு பை பண்ணுவாங்க, அந்த பை பண்ணும்போது செல் அடிச்சிருவாங்க. ஸோ இதனால அவங்க வாங்கும்போது பங்கு உயர்ந்திருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும்போது பங்கு உயர்ந்திருக்கும், 3வது நாள் வித்துட்டு வெளியே வரும்போது அவங்க ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன் செல்லிங் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, ஆப்ஷன் செல்லிங் சைட்ல. ஸோ இந்த மாதிரி மார்போசா வரும்போது உங்களுக்கு சரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ட்ராப்ல மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் சுத்தில தலைகீழா வச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் ஒன்றும் கிடையாது, சுத்தியில திருப்பி வச்ச மாதிரி. ஸோ இதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஹேமர் பேட்டர்ன் சப்போர்ட் ஏரியால வந்தா பை பண்ணணும், அதாவது புல்லி சிக்னல். ரெசிஸ்டன்ட் ஏரியால வந்ததுன்னா அது செல்லிங் சிக்னல். எஸ், இந்த ஹேமர் பேட்டர்னுடைய இது பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு 100 ரூபாயில ஓப்பன் ஆகுது, 110 ரூபா வரைக்கும் ஹை போகுது, க்ளோஸ் ஆகும்போது 105 ரூபாயில ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்க டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஏன்னா 100 ரூபாயில ஓப்பன் ஆகி 5% உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா வர்டாலிட்டி பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் 110 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. பட் அதே நேரத்துல போதும், இதுக்கு மேல இதுல வந்து வர்டாலிட்டி ஏத்த வேணாம்னு சொல்லி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக 105ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது கிரீன் கலர் கேண்டிலோட தான் வரும். இது வந்த உடனே வந்து நம்ம பை பண்ணாமனா பை பண்ணலாம், ஏன்னா நமக்கு 5% ரிஸ்கோட கிடைக்கும். அதே நேரத்துல நம்ம என்ட்ரி வந்து 105ல இருந்ததுன்னா 100 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். மேக்சிமம் கேசஸ்ல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கூட ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து வச்சுக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க இது என்ன சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்றீங்க, ஆனா கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு கேண்டில் சொல்றீங்க அப்படின்ட்டு. பட் அங்க இப்படிதான் நாங்க நடக்கும். இன்னொரு ஹேமர் வந்ததுன்னா பக்கத்துல ஒரு சப்போர்ட்டுக்கா ஒரு கேண்டில் பார்த்து தான் ஆகணும், எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி வரும்போது ஏறவும் ஏறலாம், இறங்கவும் இறங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கறது நமக்கு சரியா வந்துடும். ஸோ இது சப்போர்ட் ஏரியால வரும்போது. ரெசிஸ்டன்ட் ஏரியால வரும்போது பார்த்தீங்கன்னா 100க்கு 90% இது கீழே விலக வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த ஒரு ஸ்டாக் வேணா எடுத்து பார்த்துக்கலாம். இந்த ஒரு பேட்டர்ன், இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் மேல வரும்போது இது வந்து நெகட்டிவ் வந்து குறிக்கும். இதுல கூட
பாசிட்டிவா போயிட்டு நெகட்டிவா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நெகட்டிவா தான் வரும். மேக்ஸிமம் பாசிட்டிவா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் பாசிட்டிவா எப்ப போகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ஹேமர் வந்திருக்கலாம் என்னோட ஹேமர், அது பக்கத்துல இதையே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா, இது வந்து ஆல் டைம் ஹையை உடைச்சிட்டு மேல போகும் இந்த இன்வெர்டர் ஹேமர். ஓகேவா? ஸோ இதோட பவர் ஐடென்டிஃபை பண்ண இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்ததுன்னா பக்கத்துல என்ன கேண்டில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மூணுமே இன்வெர்டர் ஹேமர் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான். இன்வெர்டர் ஹேமர் பார்த்துருக்கும், ஹேமர் பார்த்துருக்கும், மார்பஸை பார்த்துருக்கும். அடுத்த வீடியோல டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.